New Year, all wishes for a happy 2025. இப்படியெல்லாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஆன்மீக குருமார்கள்லாம் ஆசீர்வாதம் வழங்குகிறாங்க, ஆசிகள் வழங்குகிறாங்க பெரியவங்கெல்லாம். இப்படி ஒரு புதிய தொடக்கம் அது இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு கணக்கின் அடிப்படையில் தொடக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி காலம் என்பது பெயருக்கு டைம் என்று நம்ம சொல்ற பொழுது அது ஒன்றாக தான் இருக்கு. ஆனால் டைம் என்பது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் என்பதாக இருக்கிறதுனால தான் அது டைம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்று சொன்னால் டைம் இல்லைன்றதாக ஆயிடும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்தை நினைக்கிறார், இது நடக்கணும் என்பதாக. அந்த விஷயம் அவர் நினைக்கிற மாதிரி நடந்து முடிகிறது. அப்போ நினைச்சதும் கற்பனை பண்ணதும் அது நடந்து முடிந்ததும் என்று வரப்பொழுது அந்த டிஸ்டன்ஸ் அதுக்கும் நினைத்ததற்கும் நிறைவேறியதற்கும் உண்டான அந்த வெளி தூரம் என்பது காலம் என்பதாகவும் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்று, மனித சமூகத்தில் என்ன, மனிதனுடைய நிலை என்ன? மனிதனுக்கு இங்கே எப்படி நம்ம விஷ் பண்ணுறோமோ, ஹாப்பி நியூ இயர் என்ற ஹாப்பினஸ், ஆல்வேஸ் ஹாப்பினஸ், ஜாயஸ், பிளஷர், இப்படி நம்ம இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மனிதன் பெறணும் என்பதாக இயங்கிக் கொண்டு தோன்றி வாழ்கின்ற இந்த உலகத்தில் இன்பம் என்பது பொதுவா மனிதர்களுக்கும் மனிதர்கள் இடையிலையும் ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நேசம், இதன் வழியாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது. அப்போ நம்ம we are enjoying. அதே இது ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா அந்த ஆப்ஜெக்டோடையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த உடம்பு ரீதியான எந்த அதை வாங்கிக்கக்கூடிய கருவி இருக்கோ, அது ஞான இந்திரியம் இருக்கோ, அதன் மூலமா அதை இணைத்து கொள்றது மூலமாகவும் இன்பம் என்பதோ மகிழ்ச்சி என்பதோ ஒருத்தருக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, லைஃப் இஸ் வெரி குட். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், ரிலேட்டடா நாம இருந்து உறவாடி நேசித்து வாழற பொழுது இந்த நேசம் உறவு எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருது. அதே சமயத்தில் கூடவே ஒரு கஷ்டத்தையும் நாம தேர்ந்தெடுத்து கொண்டாலோ இல்லை தேர்ந்தெடுத்து கொள்ளலைனாலும் அந்த நேசம் என்பது அதன் மூலமாக நமக்கு இன்பம் வர வேண்டும் என்பது கஷ்டத்தையும் கொடுக்கிறது, சில சமயம் துன்பத்தையும் துயரத்தையும் கூட கொண்டு வந்து சேர்த்து விடுறது. இப்ப பாருங்க, இந்த உறவுகள், உறவாடுதல், நேசம், இதன் வழியா மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது, நிறைய கிடைக்கிறது. ஆனா இதன் வழியாகத்தான் துன்பமும் கிடைக்கிறது, துயரமும் வருகிறது, அமைதியின்மையும் ஏற்படுகிறது. அப்கோர்ஸ் நம்மளுடைய அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னா அமைதி என்பதுதான் அடிப்படையான ஆன்மாவின் நிலை, ஒரு செல்ஃப்னுடைய நிலை என்று சொன்னா அதுதான் அனந்தம். அனந்தம் எல்லை இல்லாதது, முடிவில்லாதது என்று சொல்லக்கூடிய ஒண்ணு என்பது ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு இந்த உலகத்துல. ஆனா என்ன, இதை நாம துறந்தாதான், அந்த எல்லையில்லாத நிலை என்பதை துறந்தாதான் இங்க மகிழ்ச்சிக்கு வழி இருக்கு. அதனால அமைதியை இழந்து மகிழ்ச்சிக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். இந்த பிறவி என்பது அதுல நம்ம உறவாடி நேசித்து இதெல்லாம் பெறுறோம். அதே சமயத்துல துன்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்போ உறவே இல்லை, முழுக்க முழுக்க துறவாக ஆகிட்டோம் என்று சொன்னா என்னைக்குமே இன்பம் இருக்கும், அதே சமயத்துல துன்பம் குறைஞ்சிரும் என்பதான ஒரு தியரி, ஒரு முடிவும் இருக்கு. அது சம்பந்தமா போய் கொண்டு இருக்கு. ஆனா அங்கேயும் அந்த கஷ்டம் இருக்கு, அந்த துன்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் என்று சொன்னா, நமக்கு வேண்டிய இந்த இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை சரியா புரிஞ்சு கொள்றது,
அப்படி புரிந்து கொண்டு வாழ்கிற பொழுது இந்த இன்பத்தை பத்தையும் இந்த சந்தோஷத்தை பத்தையும் நாம கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொண்டோம்னு சொன்னா அது ஒன்றும் நிலையா நிக்கிறது இல்லை, கரைஞ்சு போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கு, இல்லை ஒரு நாள் 2 நாள் கூட இருக்கலாம், அது மறைஞ்சு போயிடுது. அதே மாதிரி தான் அந்த கஷ்டமும் கொஞ்ச நாள் இருக்கு, மறைஞ்சு போயிடுது. இன்பத்துக்காகவே அல்லது நாம ஒன்றை அடையணும் என்பதற்காகவே கஷ்டப்பட்டு கொண்டோம் தொடர்ந்து இருக்கோம். அப்ப துன்பம் என்பது வருது, அது கூட நிலைச்சு நிக்கிறது இல்லை, அதுவும் மறைஞ்சு போயிடுது. இப்படி இன்பமோ துன்பமோ இந்த கஷ்டமோ இதெல்லாம் வந்து வந்து மறைஞ்சு போய்கொண்டே இருக்கு. நமக்கு என்ன வேணும், மனுஷன் என்ன எதிர்பார்க்கிறாரு என்று சொன்னா, இந்த துன்பம் இருக்கே அந்த துன்பம் வராம இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். வெறும் இன்பம் மட்டும்தான் இருக்கணும், இல்ல அமைதி இன்பம் என்பதாக இருந்தா போறோம். துன்பம் வரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த துன்பத்தை தவிர்க்கிறதுக்கு எந்த உபாயமும் இல்லை. எல்லாம் சொல்லி வச்சு போனா கூட பிராக்டிக்கலா இட் இஸ் நாட் பாசிபிள். ஆகையினால அந்த துன்பத்தை தவிர்ப்பது கஷ்டம், வந்துதான் சேரும். அந்த துன்பம் நம்ம ஈவன் துறவிகளுக்கு கூட, அவதார புருஷர்களுக்கு கூட உடல் உபாதைகள், வேற ஏதோ சில நோக்கத்தோடு செயல்படுகிற பொழுது சில இடர்பாடுகள், இதெல்லாம் அவர்கள் கூட சந்திச்சு உள்ள ரீதியாகவும் அவர்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். அதே மாதிரி உடல் பூர்வமாக வந்ததாகன கஷ்டத்தை கூட அவங்க அனுபவிக்கலாம், அனுபவித்து இருக்கிறார்கள். என்ன ஒரு நிலைன்னு சொன்னா, இதுல இருந்து நம்ம வெளியில வர முயற்சி செய்யறோம். எதுல இருந்து? துன்பத்துல இருந்து. அந்த துன்பத்துல ரொம்ப நாள் அது நம்ம கிட்ட நிந்திரக்கூடாது. எவ்வளோ காலம் அது இருக்கணுமோ அவ்வளோ குயிக்கா இருந்துட்டு அது போயிடணும். ஒருவேளை அது போகாம அதுக்குள்ள நாம இருந்துட்டோம் என்று சொன்னா, இன்பமும் சரி துன்பமும் சரி, இன்பமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் நாம இருக்கணும், அதுக்கு மேல இருந்தா கஷ்டம். ஆகையினால அதுவும் போயிடணும், துன்பமும் உடனே போயிடணும். அவ்வளவுதான். துன்பமே இருக்காது என்பதான வாழ்க்கை கிடையாது, இன்பமே நிரந்தரம் என்ற வாழ்க்கையும் கிடையாது. ஆகையினால அந்த மாதிரி ஒன்றை எல்லாரும் எல்லாமே வாழ்த்தினா கூட பிராக்டிக்கலி ஹவு த லைஃப் இஸ் என்பதுதான் இங்க முக்கியம். ஆகையினால இந்த உண்மையை உணர்ந்து நாம் அந்த துன்பத்தை நாம வரவழைச்சு கொள்ளாம நாம வாழ நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும். அதே சமயத்துல ஒருவேளை நாம அந்த மாதிரி மாட்டிக்கொண்டு வெளியிலே வர முடியல என்று சொன்னா, அந்த மாதிரி சமயத்துல தான் தெய்வம் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள்லாம் உதவி செய்து அந்த சூழல்ல இருந்து வெளியில கொண்டு வராங்க. அதுக்காகத்தான் இருக்காங்க. அதுதான் ஒரு தனி பிரிவு போல இங்க இருக்கு. அவர்கள் அதை வெளியில கொண்டு வர முடிகிறது. அதனால நிரந்தரமாக கொண்டு வந்துட்டாங்களன்னா முடியாது. அதுக்கப்புறம் பயிற்சிகளை சொல்லி தருவாங்க, விளக்கங்களை கொடுத்து நீ இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள் என்று சொல்றாங்க. அதுதான் யோக நிலை என்பதாக தெரிந்து கொள்ளும். யோக நிலைனா கண்ண மூடி ஏதோ ஒரு இடத்துல எல்லாத்திலையும் விட்டுட்டு ஒரு இடத்துல நான் அப்படியே நிலைச்சு நின்றுட்டேன் ஆனந்தமா இருக்கு என்று நினைச்சு பார்த்தோம்னா அதுல நிலைச்சு நிற்க முடியாது. பிகாஸ் இந்த உடல் இந்த உலகம் ஈர்த்து திருப்பி கொண்டு வந்து இதுலயே நிறுத்திடும். ஆகினால் அப்படி நிற்க முடியாது. அதனால உண்மையை உணர்ந்து கூடுமான வரையில நாமே நமக்கு துன்பத்தை தேடிக்கொள்ளாம அதை குறைச்சிக்கலாம். ஒருவேளை அந்த துன்பம் வந்தது என்று சொன்னா கவலைப்பட வேண்டாம். அதுக்குண்டான தெய்வீகமான ஒரு அமைப்பு இருக்கு, தெய்வீகமான மனிதர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் உதவி செய்வதற்காகவே இருக்காங்க, வெளியில கொண்டு வந்துடுறாங்க. எல்லாமே விஞ்ஞானபூர்வமான டாக்டர்ஸ் தான்றது இல்லை, படிப்புனால தான் இல்லை. இந்த மாதிரி தெய்வீகமானவர்கள் எல்லாம் படிப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதையும் நாம ஏற்றுக்கொள்ளணும். ஆகையினால இந்த ஆண்டும் சரி இனி வரக்கூடிய ஆண்டும் சரி உண்மையை உணர்ந்து உண்மையை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தபடி நாம சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டு வாழ்க்கையை நாம நடத்தி, அதாவது ஒரு மாற்றுப்பாதையில நாம நடத்தி கொண்டு போனோம்னா அந்த வேண்டாத அந்த அனுபவங்களை நாமளே முதல்ல தவிர்த்துடலாம். அது நமக்கு ஆடட், அதனால அதிகமான சந்தோஷம் இருப்பதாக நமக்கே தெரியும். அந்த ஒன்றை இந்த ஆண்டிலையும்
எல்லாரும் நாம மீண்டும் முயற்சி செய்யலாம். அதுதான் ஆத்ம யோகம். இந்த உலகத்தில் அதுதான் ஆத்ம யோகம். அவரவர்களுக்கு உண்ட அடையாளத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நின்று அந்த இயற்கை இயல்பிலேயே வாழ்ந்து அதே சமயத்தில் இன்பத்தை துய்த்து வரக்கூடிய துயரம் துன்பத்தை ஓரளவுக்கு தவிர்த்து கொண்டு இந்த பிறவியை நாம் முழுமையாக்கி கொள்ளணும். we should say that altogether successful life என்பதாக ஒவ்வொருத்தரும் முடிக்கணும் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த நாளில் அதுக்கு தகுந்தமான ஒரு ரிசல்யூஷன், ஒரு முடிவை நமக்குள்ள நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். ஆகையினால தான் நாம் மகிழ்ந்து பிறையரையும் மகிழ்வித்து அதே சமயத்தில் மகிழ்ச்சியினால தன்னுடைய அறிவை இழந்து தான் பின்னாடி அதிக கஷ்டப்படக்கூடாது என்பதாக அறத்தை நம் வாழ்க்கையில் செலுத்தி கொண்டு நாம் வாழ்ந்து இன்புற்று இந்த பிறவிக்கு இருக்கக்கூடிய நோக்கங்களை எல்லாம் நிறைவு செய்து கொண்டோம்னா இந்த பிறவி மிக சிறப்பாகும். இந்த ஆண்டும் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும், பொதுவாக சொல்ல முடியாது, தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இனிமையான இன்பமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக திகழும். அதனுடைய அதிகபட்சமான ஒரு செயல்பாடு என்பது ஒவ்வொருத்தர்கிட்ட தான் இருக்கு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஸோ let us spread the happiness, let us enjoy the life, and let us spread happiness, joy for everyone, whoever is connected to us. Let us do it. ஆகையினால இந்த ஒரு முடிவை நாம் உறுதியாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம்.